இனிய உறவுகளே வணக்கம் வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபேமிலி கிச்சன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் வர ஆல்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி என்னோடய அண்ணனோட பர்த்டே. எங்கள் அண்ணன் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதாவது எங்கள் அண்ணன் ஒரு அப்பா, அம்மா, ஒரு ஃப்ரெண்டு எல்லாரோட பாசத்தையும் சேர்த்து எங்களுக்கு கொடுத்துட்ருக்குறான். எங்கள் அண்ணன் 100 வருஷம் சந்தோஷமாக இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எங்கள் அண்ணனோட பர்த்டேக்காக இன்றைக்கி நான் கேரட் அல்வா ஸ்பெஷலாக பண்ணுறேன். இது சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நல்லா நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அடுத்தது கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 15 அளவுக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும். அதுக்கப்புறமா காஞ்ச திராட்சை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா இது திராட்சை கொஞ்சம் உப்பி வரட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். இந்த கேரட் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இதோட நெய்யோட. அடுத்தது 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அதே அளவுக்கு ஒரு 3/4 கப் பால் சேர்த்துக்கலாம். நம்ம கேரட் எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது பால் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். அதாவது இது நல்லா வேகணும் அந்த பால்லையே. நல்லா கொதிக்கும்போது அந்த பாலில் உள்ள ஆடெல்லாம் சுற்றி வரும். அதெல்லாம் எடுத்து நல்லா கிளறி விட்டு நல்லா சுண்டை வற்ற வச்சிடலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதோட சர்க்கரை ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சுகர் மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் தண்ணியாக வரும். அது நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா இன்னும் கொஞ்சம் கட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதே ரேஷியோவில் நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேரட் ஸ்மெல் எதுவும் இல்லாமல் செம்ம டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக முந்திரி பருப்பு திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுருக்குறோம்ல, இதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல. வாவ், சூப்பரான கேரட் அல்வா செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.